எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 1 சொல்லித்தரேன். நான் இந்த சாப்டரில் வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 இந்த 5 வீடியோஸ்லேயும் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்க்ரீஸிங் டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன், லோக்கல் மேக்ஸிமம் மினிமம், அப்புறமா அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம், இது எல்லாமே எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த ஸ்டெப்ஸ், ஒர்க்கிங் ரூல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபார்முலா ஒர்க்கிங் ரூல் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியும். அந்த 5 வீடியோஸில் உள்ள ஃபார்முலா ஸ்டெப்ஸ் எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் இது ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே 6.1 எல்லாம் இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு இப்போ வால்யூம் இல்லாட்டி ஏரியா இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கால்குலேட் பண்ணுற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஏரியா, சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் சாப்டரில் உள்ள எல்லா ஃபார்முலாவும் பார்ட் 1 வீடியோலையும் கொடுத்துருப்பேன். அது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 9th 10th படித்த அந்த ஃபார்முலாவுக்கு ஏரியா ஆஃப் கியூப், கியூபாய்டு, சர்க்கிள் இது எல்லாமே அதில் கொடுத்துருப்பேன். நான் அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சம்முக்கு போகலாம். எக்ஸாம்பிள் 1. Find the rate of change of area of a circle with respect to its radius r when r equal to 5 cm. ஸோ சர்க்கிளில் இந்த சென்டர்லேருந்து வர லைன் ரேடியஸ். ஸோ இதை வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு. ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு வந்து πr². ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரியா வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேடியஸில் இருக்கிறதுனால இது வந்து ஏ ஆஃப் ஆர் அப்படி நேம் கொடுத்துக்கலாம். ஸோ πr² இருக்குது. ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ரேடியஸ் பண்ணணும். ஸோ dA/dr. ஸோ பை அப்படியே கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. r² வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது இந்த ஃபார்முலா எக்ஸ் d/dx r ஆஃப் r பவர் n அப்படின்னா n r பவர் n-1. ஸோ இந்த ஃபார்முலா இது ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் அந்த சாப்டர்லேயே படிச்சிருப்போம். ஸோ r²னா 2r பவர் 2-1. ஸோ இது வந்து ஆர்ன்ற வேரியபிளால் பண்ணுறனால இது யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 2-1 1. ஸோ π × 2 × r. ஆரோட வேல்யூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க 5 cm சொல்லிட்டு. ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2π × 5. ஸோ 5 2s are 10π. இப்போ வந்து இதில் எஸ்ஐ யூனிட் எப்படி போடுறதுன்னா, ஏரியா வந்து இது ரேடியஸ் வந்து 5 cm கொடுத்தனால ஏரியாவுக்கு எப்பயுமே cm² தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரேடியஸ்க்கு சென்டிமீட்டர்னால cm²/cm. ஸோ இதுதான் dA/dr இதோட ஆன்சர். Next, example 2. The volume of a cube is increasing at a rate of 9 cubic centimeter per second. ஸோ இன்க்ரீஸிங் அப்படிங்க டிக்ரீஸிங் இந்த வேல்யூலாம் கொடுத்தாலே அவங்க வந்து டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பர் செகண்ட் அப்படின்னு சொன்னனால அவங்க கொடுத்துருக்கிறது வந்து dV/dtயோட வேல்யூ 9 cm³ per second கொடுத்துருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸிங். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் நம்ம க்யூப்னால சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஹவு ஃபாஸ்ட்னா ds/dt இதை தான் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட், இந்த ஹவு ஃபாஸ்ட், இன்க்ரீஸிங், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த மாதிரி வேர்ட்லாம் வந்தாலே டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். when the length of an edge is 10 cm. எட்ஜுக்கு வந்து நம்ம இப்போ க்யூப் வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அந்த எட்ஜுக்கு வந்து நம்ம எக்ஸு நேம் கொடுத்தோன்னா அந்த எட்ஜோட வேல்யூ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல் சைட்ஸ் ஈக்குவல். ஸோ இது எக்ஸு நேம் கொடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ வந்து 10 cm சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொடுத்துருக்காங்க கிவனில். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ஏரியா சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஸோ வால்யூம் ஆஃப் க்யூப் இதுக்கு ஃபார்முலா என்னென்ன யூஸ் பண்ண போகிறோன்னா, வால்யூம் ஆஃப் க்யூப்க்கு என்ன ஃபார்முலானா x3, அதாவது சைடு க்யூப். ஸோ இதை டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணோன்னா dV/dt ஈக்குவல் டு x³ டிஃபரெண்ட் x⁻n ஃபார்முலா டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா nx⁻n-1.
ஸோ 3x power 3 minus 1. இது டீன்ற வேரியபிள் பண்ணுறதுனால இது செயின் ரூல், அதனால் dx by dt கண்டிப்பாக போடணும். ஸோ 3x square dx by dt. வால்யூம் dv by dt அவங்க கொடுத்துருக்காங்க 9 சென்டிமீட்டர், அது இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ dx by dt தான் கால்குலேட் பண்ணுறோம். இந்த 3லாம் இங்கே வந்துடும். 9 by 3x square ஈக்குவல் டு dx by dt. டிவிஷன் வந்துடும். ஸோ 3. ஸோ dx by dtயோட வேல்யூ வந்து 3 by x ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம சர்ஃபேஸ் ஏரியா கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ dx by dt equal to 3 by x square. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து தம் ஃபார்முலா. கியூப்க்கு 6 ஃபேஸஸ் இருக்குது, அதனால் 6x ஸ்கொயர். ஸோ இதை வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t பண்ணணுனால ds by dt equal to 2x power 2 minus 1 into dx by dt. ds by dt equal to 6. இப்போ 6 2s are 12x dx by dt. இப்போ dx by dtயோட வேல்யூ வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 3 by x ஸ்கொயர்னு. ஸோ 12 into x into 3 by ஸ்கொயர். ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 12 3s are 36. எக்ஸோட வேல்யூ அவங்க கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டர். ஸோ by 10. ஸோ 3.6. இப்போ இது வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர், டைம் வந்து செகண்ட், அதனால் பர் செகண்ட். ஸோ இதுதான் வந்து ds by dtயோட வேல்யூ. ஸோ இதுதான் ஆன்சர். Next example 3. A stone is dropped into a quiet lake and waves move in circles at a speed of 4 cm per second. At the instant when the radius of the circular wave is 10 cm, how fast is the enclosed area increasing? ஸோ ரேடியஸ் வந்து இன்க்ரீஸிங், அந்த வேல்யூ ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹவு ஃபாஸ்ட் இஸ் த என்க்ளோஸ்ட் ஏரியா அப்படின்னா, இப்போ வந்து இந்த சர்க்கிள் ரேடியஸ், ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு ஃபார்முலா தெரியும். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr ஸ்கொயர். ஸோ ஏ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆரில் இருக்கிறனால πr ஸ்கொயர். அவங்க கேட்குறது டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் பர் செகண்ட்னால dA by dt கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியஸ் r ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறமா அந்த கொஸ்டினில் ஸ்பீட் ஆஃப் 4 சென்டிமீட்டர், அந்த ஸ்டோன் போட்டோன்னா அந்த வேவ்ஸ் வந்து மூவ் ஆகுது, அதோட ஸ்பீட் வந்து 4 சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்ல dr by dtயோட வேல்யூ அது 4 சென்டிமீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பை வந்து கான்ஸ்டன்ட், இப்போ ஆர் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2r, இது செயின் ரூல்னால இன்ட்டு dr by dt. ஸோ இந்த வேல்யூலாம் நமக்கு தெரியும். பை இன்ட்டு 2, ஆர் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கறனால இதெல்லாம் கிவன், இன்ட்டு 10, dr by dt 4னு கொடுத்துருக்காங்க. ஸோ 4 2s are 8 80 பை. ஸோ ஏரியாவுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், டைமுக்கு வந்து செகண்ட்னால சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட் dA by dt. ஸோ இதுதான் அவங்க ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.